தமிழகத்தில் முதன்முறையாக பொதுமக்களின் குறைகளை தீர்க்க மதுரை மாநகராட்சி கால் சென்டர் ஒன்றை துவக்கி இருக்கிறது. இந்த இடம் மதுரை மாநகராட்சி துவங்கியுள்ள சேவை மையம். வணக்கம். மதுரை மாநகராட்சியின் தொலைபேசி சேவை மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்கல்ல சார், இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். மாநகராட்சியின் 100 வார்டுகளை சேர்ந்த மக்களின் புகார்கள் எதுவானாலும் காலம் தாழ்த்தாமல் உடனுக்குடன் தீர்க்கப்படுவதற்காக தமிழகத்திலேயே முதல் முறையாக மதுரை மாநகராட்சி சார்பில் இந்த கால் சென்டர் மையம் துவங்கப்பட்டுள்ளது. தானியங்கி தொழில்நுட்ப வசதி கொண்ட இந்த மையத்தில் மக்களின் புகார்கள் பதிவு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பப்படும். வர்ற கால்ஸ் பப்ளிக் அதிகபட்சமாக ஸ்ட்ரீட் லைட்டு, யூஜிடி கம்ப்ளைண்ட், இப்போ ரெயின் சீசன் அப்படின்றதுனால ரெயின் வாட்டர் ஸ்டாக்னட் ஆகி நிற்கிறது, இல்லை ரோடு டேமேஜ், குப்பை, மஸ்கிட்டோ ப்ராப்ளம், டாக் கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி இதுக்கு ஒரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. நாங்கள் இமீடியட்டாக அதை அட்டென்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிடுறோம் சார். வார்டு நம்பர், கிளியர் அட்ரஸோட நாங்கள் வெரிஃபை பண்ணி அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு நாங்கள் அதை அனுப்பிடுறோம். 24 மணி நேரம் முதல் 3 நாள்களுக்குள் பிரச்சனைகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும், புகார் அளித்து 3 நாள்களுக்கு பின்னரும் சரி செய்யப்படாவிட்டால் புகார் குறித்த விவரங்களை உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக கூறுகிறார்கள் ஊழியர்கள். எப்ப ரெக்டிவ் பண்றாங்களோ, ரெக்டிவ் பண்ணி முடிச்ச உடனே ஒரு கால் பப்ளிக் போயிடும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு. அந்த கால் என்ன ஆகும்னா, அந்த பப்ளிக் ரிசீவ் பண்ண உடனே அதுல என்ன கேட்கும்னா, உங்க கால் ரெக்டிஃபை ஆயிடுச்சான்னு, உங்க கம்ப்ளைண்ட் ரெக்டிஃபை ஆயிடுச்சான்னு கேட்கும். ஆம் என்றால் 1 அமுக்குன்னு வரும், இல்லை என்றால் 2 அமுக்கணும். ஆம் சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, உடனே அது 1 நம்பிக்கிட்டாங்கன்னா அது நம்ம சாஃப்ட்வேர்ல க்ளோஸ் ஆயிரும். இது மூலியமா முடியாத க்ளோஸ் பண்ணின்னு போட முடியாது. 24 மணி நேரமும் செயல்படும் இந்த சேவை மையத்தை தொடர்பு கொள்ள 8428425000 என்ற அலைபேசி எண் வழங்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியின் இந்த நடவடிக்கை மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புதிய தலைமுறைக்காக மதுரையில் இருந்து செய்தியாளர் கணேஷ்குமார்.